எங்களை எப்படியாவது ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். ஏதாவது பிரச்சனை வந்து ஆட்டோ கொடுத்துட்டு ஆட்டோவுக்கு பணம் கொடுப்பீங்களா? சரிப்பா. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடமா. என்னடா மீடிக்கு போட்டு பேசுற? என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு காலையில நான் ஒரு பொண்ணு பார்த்தேம்மா. உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போறானே, யார் அவன்? அவனா? என் பாய் ஃப்ரெண்ட். என்ன இப்ப நடிச்ச? உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கணும். ஏய் சாவுகிறாக்கி, என் வண்டி தான் கிடைச்சாரா உனக்கு? சாவு சண்டை நடக்குதுங்க, அந்த பக்கம் போக முடியாது சார். அங்க போற பாதையில சண்டை நடக்குதா சார்? போக முடியாது, இறங்குங்க சார். என்ன சார் இது? எங்களை அழைச்சிட்டு வந்து இப்படி நடு ரோட்ல கலவரம் அது இதுன்னு இறக்கி விட்டுட்டேன்னா பாவம், எங்க அப்பா வேற இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. அதே நேரம் ஆட்டோக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ஓனருக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. இறங்குங்க. இறங்குமா, நடந்தே போயிடலாம். அப்பா சத்து சும்மா இருங்க, என்ன பேசுறேன்? நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கு, எப்படி நடந்து போக முடியும்? எங்க நீங்க ஏதாவது வேற சுத்து பாதை இருந்தா அழைச்சிட்டு போயிடுங்களேன். எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க. எங்க எப்படி சுத்தி போனாலும் இந்த ஏரியா தாண்டி தாமா போகணும். உங்க வீட்டுக்கு போகவே முடியாதுமா, வழியே கிடையாது. ஐயோ ப்ளீஸ், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தயவு பண்ணி எங்களை எப்படியாவது ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். ஏதாவது பிரச்சனை வந்து ஆட்டோ கொடுத்துட்டு ஆட்டோவுக்கு பணம் கொடுப்பீங்களா? சரிப்பா. ஏமா, அவர் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாருல, இறங்கு, நடந்தே போயிடலாம். இப்படிப்பா அவ்வளவு தூரம் நடந்து போறது? உங்களை வேற ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரோ? சரிம்மா, பரவாயில்ல. இந்தாப்பா, இறங்கு. வாங்கோ. அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பாத்துப்பா மெதுவா. சார், என்ன சார் ஆச்சு? என்ன ஏதா ப்ராப்ளமா? இப்பதான் எங்க அப்பாவை ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். வழியில ஏதோ கலவரம்னுட்டு ஆட்டோக்காரன் நடுவழியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். எங்களுக்கு இப்ப எப்படி ஆத்துக்கு போறதுனே தெரியல சார். சார், நீங்க தப்பா நினைக்காட்டி வாங்க, நான் என் கார்ல டிராப் பண்றேன். வாங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்க நடந்தே போறோம். சார், சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். வாங்க சார். சீதா, அப்பா நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நாம இப்ப எப்படி ஆத்துக்கு போறோன்னே தெரியல. கலவரம் வேற நடக்கிறதுங்கிறப்பா. பேசாம நம்ம சார் கூட ஆத்துக்கு போயிடலாம்ப்பா. சரிம்மா, யோசிக்காதீங்க, வாங்க சார் ப்ளீஸ். வாங்க, பாத்து பாத்து வாங்கப்பா. பாத்து வாங்க. தம்பி, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, என்ன சார் பண்ணிட்டேன்? இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சரி, நான் கிளம்புறேன். தம்பி இருங்க, முத எங்க ஆத்துக்கு வந்திருக்கேன். ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே? இல்ல சார், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். நான் உங்களை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல தம்பி, லேசா ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ பரவாயில்ல தம்பி. சார், ஹார்ட் அட்டாக் ஒரு தடவை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும். அடிக்கடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்புறம் மெடிசன் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கணும். பத்திரம் சார். தம்பி, நான் மருந்து சாப்பிட மறந்தாலும் என் பொண்ணுங்க இருக்காங்களே, விடவே மாட்டாங்க தம்பி. சொல்ல மறந்துட்டேனே, நேக்கு 4 பொண்ணுங்க. ஓ, ஆமா தம்பி, நீங்க யாரு? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சாரி சார், நான் சஞ்சய், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி. பணக்காரனாவே பிறந்ததுனால பணக்காரனாவே வளர்ந்து இப்ப பணக்காரனாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். தம்பி, இந்த கம்பெனி உங்களோடதான். இந்த கம்பெனியை பத்தி ஷேர் மார்க்கெட்ல நியூஸ்ல சொல்லும்போது கேட்டிருக்கேன். நிறைய கூட தழும்பாதுன்னு சொல்லுவா. இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருந்துட்டு இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கு. சார், பொதுவா என்னை பத்தி நான் சுயபுராணம் சொல்லிக்கிறது இல்ல. நீங்க கேட்டீங்களேன்னு தான் சொன்னேன். தம்பி, எங்க ஆத்துல ஒரு காபி சாப்பிடல போனோம். என்ன சார் இது? பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர்னால எனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு?
கண்டிப்பா சாப்பிடுறேன் சார். செத்தே இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு கிடையாது. நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து உங்க வீட்டுல விருந்தே சாப்பிடுறேன். ஓகேவா? சந்தோஷம். சரி சார், நான் கிளம்புறேன். உங்க பொண்ணுகிட்டே சொல்லிருங்க. தேங்க்யூ சார். சரி தம்பி. என்னடி வனிதா மேரேஜ்க்கு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பொக்கே ஷாப் வந்திருக்கேன். பெங்களூர்ல அதுக்கெல்லாம் டைமே இல்ல, அதனால தான் இங்க ஒரு நல்ல பொக்கேவா ஆர்டர் பண்ணிருக்கேன். வா. நல்லா இருக்குல்ல? வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஹே, அங்க பாரு. நல்லா இருக்குல்ல? இது எடுத்துக்கலாமா? ஆனா நீ ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொன்னியே. பரவாயில்ல, தெரிஞ்சவங்க தான். இதே எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ், யூ கேன் ஹேவ் இட். இல்ல, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே எடுத்துக்கங்க. நான் வேற செலக்ட் பண்ணிக்கிறேன். நோ நோ, நீங்க தான் இதை செலக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் இதை எடுத்துக்கணும். இல்லங்க, பரவாயில்ல. இல்லைங்க, நான் எப்பவுமே லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறேன். ப்ளீஸ். இல்லங்க, இதை நான் எடுத்துக்கலாம். ஆனா யாரும் எதையும் எனக்காக விட்டு கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ங்க. எனக்கு விட்டு கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நாம விரும்புற பொருளை நாம அடையறதை விட அந்த பொருளை மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுல தனி சந்தோஷம் இருக்குங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் இட். சரி, வா போலாம். டைம் ஆச்சு. சார், என்னோட ஆர்டருக்கு பதில் நான் இதை எடுத்துக்கலாமா? ஓகே மேடம். இந்தாங்க. சரி, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். போறப்ப ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். சாரி சார், நம்ம பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் நீங்க பார்க்கவே இல்லை. ஒரு வாட்டி ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா அனுப்பிச்சிடலாம் இன்னைக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க. நீங்க தான் ஆபீஸ் டைம்ல எனக்கு சொல்லணும். வாட் இஸ் திஸ்? சார், நீங்க இருக்க பிஸியில எப்போ வரீங்க எப்போ போறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு லட்சம் மாதிரி கொடுங்க. அப்படியே நம்ம பாம்பே கம்பெனியோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ஸ் வந்துச்சா பாத்துங்க. ஓகே சார். சஞ்சய், ஜெடின் பாஸ்கர். டேய், நான் உன கார்லயே தானே வெயிட் பண்ண சொன்னேன். எங்கடா போன? இல்லடா, ஒரு போன் வந்தது, அதான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதானே, போன் வந்தா உலகத்தையே மறந்துடுவியே. டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. என்னடா விஷயம்? நம்ம கிளாஸ்மேட் ராஜு இருக்கான்ல, பெங்களூர்ல 20ஆம் தேதி அவனுக்கு கல்யாணம்டா. கண்டிப்பா நம்ம 2 பேரும் போறோம். போய் பெங்களூர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரடா. நான் வரலடா. ஏய், என்னடா உனக்கு? ஏன்? நீ இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி, நான் இங்க வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப். உன் கூட படிச்ச ஒரே காரணத்துக்காக நீ எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க. அப்படிலாம் இருக்கும்போது நான் உன் கூட சேர்ந்து அங்கங்கன்னு சுத்துறது அவ்வளவா நல்லா இருக்காதுடா. அதோட ஸ்டாஃப்ஸ் பார்த்தா கூட தப்பா பேசுவாங்கடா. வாட் நான்சென்ஸ்? என்னடா முட்டாள்தனமா பேசுற? டேய், நீ ஃப்ரெண்டுடா பாஸ்கர், பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆள் மாதிரியே நான் நினைக்கலடா அவனை. அப்படிப்பட்ட என்கிட்ட போய் டேய் இப்படிலாம் சொல்லாதடா, மனசு கஷ்டமா இருக்குடா. இட்ஸ் ஓகே. 20ஆம் தேதி நம்ம பெங்களூர் போறோம். ஓகேடா, அப்ப நான் ட்ரெயின்ல வந்துட்டுமாடா? ஏய், என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ கூட ஃப்ளைட்ல தான் வர. ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. சரிடா. டேய்,
ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. மற்ற வேலையெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு என் கூட ஜாலியா வா, பெங்களூர் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னொன்னுடா, இதே லாஸ்டா வச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் இனிமே மெயின்டைன் பண்ணாத. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த உரிமையோட என்கிட்ட பேசு. ஆனா யாரும் எதையும் எனக்காக விட்டு கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. சுரேஷ், சுரேஷ், சுரேஷ். அம்மா, என்னடா வெளியே உட்கார்ந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, காத்து நல்லா அடிக்கிறதா, அதான் உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப நேரம் வெளியில உட்கார்ந்துருக்காது, ஜில்லுன்னு காத்து அடிக்கிறது, அப்புறம் உடம்ப படுத்தும். வந்து சாப்பிடு வா. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா நீ சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? சுரேஷ், டேய் சுரேஷ், என்னடா இது? ஒண்ணு இல்லம்மா. டேய், புள்ளையோட மனசு பெத்தவளுக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, விடுமா. சரி விட்டுடுறேன். ஆனா என் மனசுல இருக்கிறத இப்ப பட்டுன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நாம பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணா? அந்த தரகர் சொன்னார்ல, அந்த வரன் தான். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவான்னு தோன்றது. மத்தபடி எல்லா விஷயமும் ஒத்து வந்தா அந்த வரனையே முடிச்சிடலான்னு இருக்கேன்டா. என்ன சொல்ற? அம்மா, அது வந்து என்னுடைய மனசுல என்ன யோசிச்சிருக்கேன்னு நீ கேட்டேலம்மா. என் மனசுல இருக்கிறத சொல்லலாமா? அம்மா அம்மா, நீ வந்து எனக்கு அம்மா மட்டும் இல்லம்மா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடமா. என்னடா பீடிக்கு போட்டு பேசுற? என்ன என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு காலையில நான் ஒரு பொண்ணை பார்த்தேம்மா. அவ அப்படியே பனியில பூத்த பூ மாதிரி இருந்தா. முல்ல சிரிப்பு மாதிரி ஒரு சிரிப்பு, அளவெடுத்து செஞ்சா மாதிரி ஒரு உடம்பு. அந்த பொண்ணு கழுத்து இருக்கேமா, அந்த கழுத்து இருக்கே, அந்த கழுத்து இருக்கேமா, அந்த கழுத்து. கழுத்து எனக்கு தெரியாதா? அம்மா, அந்த கழுத்து வந்து சங்கு கழுத்து மாதிரி இருந்ததுமா. அந்த கழுத்தை விடுமா. அந்த பொண்ணோட விரலு அப்படியே நீண்டு பல பல பலன்னு பவளம் மாதிரி ஜொலிக்குதுமா. அப்புறம் கடையில பொம்மையை பார்த்துட்டு வந்து வர்ணிச்சிட்டு இருக்கியோ? இல்லம்மா, பொண்ணுதான் பார்த்தேமா. அம்மா, தரகர் சொன்னாரே, அந்த பொண்ணு இந்த மாதிரி இருப்பாளா? சுரேஷ், இங்க பாரு, ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு அவள மாதிரியே ஏன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட வயசு கோளாறு. நாம ஒரு ஓவியத்தை பார்த்து ரசிக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை ரசிச்சுட்டு உடனே மறந்துடணும். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது சுரேஷ், புரிஞ்சுக்கோ. சுரேஷ், சீக்கிரம் வந்து சாப்பிடு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். காலையில அந்த பொண்ணை போய் பார்க்கணும்ல, சீக்கிரம் வா. பாய். குட் நைட். பாய். என்னென்ன சாப்பிட்டியா? நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம், எங்க போயிருந்த? ஷாப்பிங் போயிருந்தேன். ஏன் இவ்வளவு நேரம்? அதான் சொல்றேன்ல, ஷாப்பிங் போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போறானு யார் அவன்? அவனா? என் பாய் ஃப்ரெண்ட். என்ன இப்ப நடிச்ச? உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கணும். அப்படி என்ன
தப்பு செஞ்சேன்? மணி 10 ஆச்சு. எவன் கூடவோ வந்து இறங்குற? கேட்டா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்த தப்பா போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட ராத்திரி வந்து இறங்குறியே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? வந்தவன் வெறும் பாய் ஃப்ரெண்டா இல்ல அதுக்கும் மேலையா? அண்ணே, சத்தியமா அது மாதிரி எதுவும் கிடையாதுன்னு. நான் உன் தங்கச்சி, நீ வளர்த்த பொண்ணு. என்னைக்கும் உனக்கு அந்த மாதிரி அவமானத்தை நான் ஏற்படுத்தி தரமாட்டேன். அதுக்கு இல்லம்மா, நான் உன் வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ காதல் அது இதுன்னு போய் ஒண்டி கொடுத்தனத்துல வாழ்க்கை நடத்திருவியோங்கிற பயத்துலதாமா நான் உன்னை அடிச்சேன். என்ன மன்னிச்சிரு. என்னன்னு நீ போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ திட்டினா என் நன்மைக்காக தானே திட்டுவ? ஆமாமா, எல்லாமே உன் நன்மைக்காக தாமா. அந்த பணக்கார சஞ்சய்க்கு நீ மனைவி ஆகி அவனோட சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்ற மகாராணியா நீ வாழணும். உன்னோட நிழல்ல நான் ஒரு குறுநீல மன்னனா வாழணும். இந்த திட்டத்தோட தாமா நான் சஞ்சய் கூட நெருங்கி பழகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே சரியா நடந்துகிட்டு வருது. ஆனா நீதான் என் கனவுலையும் ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டுடுவியோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்துல தாமா நான் உன்னை அடிச்சிட்டேன். மன்னிச்சிருமா. சரி, நீ போ. மாப்பிள்ள பையன் வீட்டுல பேசிட்டேன். நம்பூதிரியார் 10 பொருத்தமும் பொருந்தின ஜாதகம்னு சொன்னத அவ கிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நல்ல நாள். அவ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்கா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலாமா இல்லையோ? உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. அதுவும் நாளைக்கே நல்ல நாள்னு நம்ம நம்பூதிரியே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவளை வர சொல்லுங்க. நம்பூதிரி இந்த இடம் தான் அமையணும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்போ நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நல்லது. அவளை கண்டிப்பா அழைச்சிட்டு வாங்க. அப்பா, அப்பா, என்னப்பா இது? தரகர் மாப்பிள்ள ஆத்துக்காரால அழைச்சிட்டு வரேன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். மாமா தான் சொன்னாரா இல்லையோ, நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. என்னப்பா, கௌஷியக்காக்கு என்ன சூழ்நிலையா இருக்குமோ என்னமோ, அவளால லீவ் போட முடியுமோ என்னமோ, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம பண்றது நீக்கு சரின்னு படலப்பா. சத்ரி சும்மா இருக்கியா? நீங்க சத்த வாய மூடுறீங்களா? ஏம்மா, கௌசல்யா என் பேச்ச மறுத்து பேசுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லப்பா, நம்ம ஆத்துல ஒரு ஏற்பாடு செய்யவே இல்ல. அம்மாடி, பொண்ணு பார்க்க தானே வரப்போறா. அதுவே நிச்சயதார்த்தம் பண்ண வரவாளா இருந்தா காஃபி டிஃபன் ஏதாவது கொடுக்கலாம். மாமா, அந்த அமௌண்ட்டை ஏன்ட்ட வெட்டுங்கோ. அந்த ஐட்டத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட வெட்டிடுறேன். கோதண்டா, நோக்கு அந்த நரசிம்மனோட புத்தி தொத்தி நிறுத்து. எதுவா இருந்தாலும் கௌஷியக்காவை கேட்காம நீங்க இந்த முடிவு எடுத்தது எனக்கு தப்புன்னு தான்ப்பா தோன்றது. என்னப்பா, என்ன பத்தி எது பேச்சு நடக்கிறது? முதல்ல முகம் கழுவிண்டு காஃபி டிஃபன் சாப்பிடுமா, அப்புறமா விஷயத்தை சொல்றேன். ப்ளீஸ் பா, சொல்லுங்கப்பா. நம்ம நம்பூதிரி இல்லம்மா, உனக்காக ஒரு வரன் அனுப்பினார். தரகர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோமா. ஏப்பா, நீங்களாவே ஏதேதோ முடிவு எடுத்துருவேளா? ஏமா, உன்னோட கல்யாண விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு நேக்கு உரிமை இல்லையாமா? என்னமோப்பா, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அப்பா, உங்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கு. அது காட்ட இது நேரம் இல்லப்பா. இத பாருமா, நல்ல நேரம் வந்திருக்கிறதா நம்பூதிரி சொல்லியிருக்கார். இது நடந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு நேரம் இது இல்லப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறேளா? ஐயோ, பொண்ணுங்க வேலைக்கு போய் பணம் கொண்டு வந்து கொடுத்து அவங்களுடைய கல்யாணத்தை தள்ளி போட்டு அந்த சம்பளத்துல செலவு பண்ணி வாழறது பெரிய பாவமா? அந்த பாவத்தை நான் செய்ய விரும்பலாமா? தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காம தன்னோட பிள்ளைங்க வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சு இது நாள் வரைக்கும் போய்
உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கௌஷி அக்காவோட கல்யாணம் தேவையானதான்ப்பா நான் கேக்குறேன். இங்க பார், வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாதுன்னு சொல்லுவா. நீ பேசுறதெல்லாம் விதண்டாவாதமா தான் தெரியுது எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்னோட சந்தோஷம் என் பொண்ணு கௌசல்யாவோட கல்யாணம் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நேக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா அவ கல்யாணத்தை பார்க்க முடியாம உங்களெல்லாம் எழுந்துட்டு போய் நிப்பேனேமா. அதுக்காக தாமா சொல்றேன் சீதா, புரிஞ்சுக்கோமா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. Yeah, please be careful. Okay. Okay. குட் மார்னிங் சார். 11 o'clock மீட்டிங் இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ப்ரோக்ராம் கேட்டேனா சார்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் சொல்லுங்க போங்க ப்ளீஸ். யா இல்ல சார், நான் சொல்றது சார் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க சார் ப்ளீஸ். ஓகே. சார் நான் சொன்ன அந்த விஷயத்தை சாரி சார். சார் ப்ளீஸ். ஐயோ, அப்படியே முகம் சின்ன அம்பி மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பட்டாச்சாரி சாயலும் இருக்குல்ல. வாய என்ன வாஷிங் சோடா போட்டு அலம்புங்க. இவன் எங்காத்து ஜாட மாறினா பாருங்க, இந்த சைடு பாருங்க, எங்க அம்மா மாதிரியே இருக்கான். ஐயோ, இப்படி பார்த்தேன்னா எங்க அப்பா மாதிரியே இருக்கான். அழுதா அப்படியே உன் குரல் தான் ஊரையே கூட்டுறான். கோரோஜனை கொஞ்சம் கூட கொடுத்திருப்பானா? ஏண்டா அம்பி, நாக்கடைக்காரன்ட்ட தங்க தாய்த்து செஞ்சு வாங்கிட்டியா? சொல்லிட்டேமா, வியாழக்கிழமை தரேன் இருக்கார். தொப்புள் கொடிய ரக்ஷ பண்ண கொடுத்துருக்கணும்டா. நல்ல நாள் பார்த்து நாக்காசையும் ரக்ஷையும் தங்க அருணா கயிற்றுல போடணும். அது என்னம்மா நாக்காசு? டேய், செம்புல நாய் படம் போட்ட காசுடா, இடுப்புல கட்டுவா. எதுக்கு நாய் படம் போட்ட காசு? நன்றியோட இருக்கவா? முட்டாள், நாய் யாரு? பைரவர். பைரவர் காப்பாத்துவாருன்னு நாய் காசு போடுவா. ஓ அப்படியா? தங்க குட்டி, இந்தா தூக்குறியா? இன்னும் தலை நிக்கலமா, அதான் தூக்குறதுக்கு பயமா இருக்கு. ஏய், கொஞ்சம் போட்டுடா. உட்கார ஆரம்பிச்சதும் தாத்தா மேல ஆனை ஆடுவான். பட்டாச்சாரியார் தாத்தா மேல இல்லடா, உங்க அப்பா வரதாச்சாரி தாத்தா மேல ஆனை ஆடுவான்.